हरि ओम जी। ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। ओके, थैंक यू। उद्धव गीता 38வது ஸ்லோகம் 38. இப்போ நாம் 38 நான் இப்போ படிக்கிறேன். மயா ஈஸ்வரேன ஜீவேன குணேன குணினாபினா சர்வாத்மனா அபி சர்வேன ந பாவக சித்தயதே க்வசித். இந்த இடத்துல உத்தவனுக்கு பகவான் விபூதி யோகம்ங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. இங்க இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல அப்படிங்கிறத அந்த ஞானத்தை போறதுக்கு முன்னால அவங்க ஒன்னொன்னி விசுவலைசேஷன் பண்றது. இப்போ அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, விசுவலைசேஷன் பண்றது. அந்த ஞானம்ங்கிறது அல்டிமேட். அது போறதுக்கு முன்னால நாம் அதை வந்து விசுவலைஸ் பண்றதுன்னு பேரு. இப்போ அந்த மாதிரி விபூதி யோகம் இங்க இருப்பதனைத்தும் ஒன்னொன்னா இறைவனாக பார்க்கறதுங்கிறது இங்க 9வது ஸ்லோகத்திலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40வது ஸ்லோகம் வரைக்கும் விபூதி யோகம். விபூதி யோகம்ங்கிறது இருப்பதனைத்தும் இறைவன் வந்து உலகத்தை படைக்கும் போது நிமித்த காரணம், இன்டெலிஜென்ட் காசு அவர் தான் இருந்தாரு, உபாதான காரணம் அவர் தான் இருந்தாரு அப்படிங்கிறது. அந்த உபாதான காரணமாக இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்னா மெட்டீரியல் காசாக இறைவன் இருக்கிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விசுவலைஸ் பண்ணி பார்க்கறது, அதுதான் விபூதி யோகம். எதை பார்த்தாலும் அது இறைவனாக பார்த்து பழகுதல். ஏன் இதுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம், அது வேறு நான் வேறு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விசுவலைசேஷன்ல உலகத்துல 30-40 வருஷம் வாழ்ந்துட்டோம். இப்ப இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லங்கிற அந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்பு நாம வில்ஃபுல்லா பண்ண வேண்டிய விசுவலைசேஷன் தான் விபூதி யோகம். இறைவனாக பார்த்து பழகுதல், கல்பித்தம் கிடையாது, பழகுதல். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு அந்த மாதிரி பாக்குறீங்க அப்படின்ட்டாவே ஃபர்ஸ்ட் மனதில் இருக்கிற கல்மஷங்களை போக ஆரம்பிக்கும். இங்க நானும் இருப்பதனைத்தும் இறைவன் போது அதில் நான் என்னுடைய சரீரத்தையும் ஜெதிக்கணும். நான் இப்படி நின்று பார்க்குறேன் உலகம் அப்படிங்கிறதல்ல, என்னுடைய சரீரமும் இறைவனை தவிர்த்து வேறல்ல அப்படின்னு புரியும் போது பார்க்குற சரீரங்கள் அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்ல, என் மனமும் இறைவனை தவிர்த்து வேறல்ல, நான் பார்க்கிற மனங்கள் அனைத்தும் இறைவனை தவிர வேறல்ல. அப்படிங்கும்போதுதான் ஒரு உடலில் நம்ம ஒரு வளர்ச்சியை பார்க்குறோம், நமக்கு பொறாமை வராது. மற்ற உடல்களை விட என்னுடைய உடல்ல சில சிறப்புத்தன்மைகளை பார்க்கலாம், கர்வம் வராது. இந்த அறிவு இல்லாதனாலதான் பொறாமையிலையும் கர்வத்திலையும் போய் மாட்டிக்கிறோம். அப்போ எல்லாமே இறைவனாக பார்க்கும்போது there need not be no comparison. கம்பேர் பண்ண 2 திங் இருந்தா தாங்க கம்பேர் பண்ண முடியும். இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற இல்ல, ஒன்னே ஒண்ணு ஏக்கமேவ அத்விதீயம் அப்படிங்கும்போது எதை எங்க கம்பேர் பண்றது? அப்ப கம்பேர் பண்ற மாதிரி என் புத்திக்கு தோணுதுன்னா, என்னை விட அவங்க பெருசா தோணுதுன்னா அஜ்ஞானம், ignorance about yourself and பகவான். மற்றவங்களை பார்த்தா எனக்கு கர்வம் வருது, அவங்கள விட எனக்கு 4 விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு கர்வம் வருது. அறியாமை, ignorance about yourself and பகவான், கர்வம், பொறாமை. அப்புறம் இது ஒரு விதத்துல விபூதி யோகம் பயன்படும். எதுக்கு நம்ம விசுவலைசேஷன் பண்றோம்னா மனதில் இருக்கிற பொறாமையும் கர்வம் நீங்கணும்னா இந்த விசுவலைசேஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா விபூதி யோகத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து உட்கார்ந்து தவம் பண்ணி எல்லாம் பொறாமையிலிருந்து விடப்பட முடியாதுங்க. என்னென்ன தவம்? நான் பொறாமையிலிருந்து விடப்பட வேண்டும், இறைவா எனக்கு உதவி செய், பொறாமையிலிருந்து விடுபட வேண்டும். இறைவன் எதிர்களை கூப்பிட்டே உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், விபூதி யோகம் பிராக்டிஸ் பண்ணு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை பண்ணிட்டு வாம்பாரு இறைவன். சும்மா போய்க்கோது வாயில மனசுல இறைவா என் மனதில் இருக்கிற கர்வம் போக வேண்டும், இறைவா என் மனதில் இருக்கிற பொறாமை போக வேண்டும், இறைவன் வேண்ட தேவதைகளை என்னங்க பண்ணுவாங்க, என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க, போய் குருகிட்ட கேட்டு விபூதி யோகத்தை பிராக்டிஸ் பண்ணு.
அப்போ முயற்சி பண்றேன், இறைவன் எப்படி வேண்டலாம்? இறைவா, விபூதி யோகத்தை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், பொறாமையிலிருந்து கர்வத்திலிருந்து விடுபடுவதற்காக நானும் நிதித்தியாசனம் பண்ணி பழகிறேன், எனக்கு அதுக்கு உதவி செய்யின்னு கேட்கலாமே தவிர, முயற்சிக்கு இறைவனிடம் உதவி கேட்கலாமே தவிர, முயற்சியே செய்யாமல் சும்மா அப்படியே ஒரு மண்டை பொழந்து உள்ள இருக்கிற பொறாமை எடுத்துடுவாருன்னு கற்பனை பண்ணி கொள்ள கூடாது. அப்போ பொறாமை கர்மம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் வைராக்கியத்தை பெற்றிருப்போம். இந்த டிராவலில் பார்த்தீங்கன்னா விவேகத்தை பெற்று பெற்று அதனுடைய பழம் என்ன? வைராகியத்தை வேதாந்த வகுப்புகளுக்கு வந்ததுக்கு அப்புறம் பிரித்து நித்தியம் எது, அனித்தியம் எது, நித்தியம் எது, அனித்தியம் எதுன்னு பிரித்து பிரித்து பார்த்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்கே போய் நின்று இருப்போம்? வைராகியத்தை பெற்றிருப்போம். வைராகியங்கிறது மூலியமாக ஒரு பற்றற்ற நிலைங்கிறது நமக்கு உலகத்தோடு ஒட்ட முடியாத ஒரு நிலை வரலாம். அது ஃபர்ஸ்ட் மெடிசின் தேவை, அதனோட சைடு எஃபெக்ட் ஒட்டி போகாம இருக்கிற ஒரு நிலை வரும். அதிலிருந்து விடுபடுவதற்கு எதை பார்க்குறோம்? விபூதி யோகத்தை கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணாதான். இப்ப சொல்றாங்களே, இந்த மருந்து போட்டா வயிறு புண்ணாகும், புண்ணாகாம இருக்கிறதுக்கு ஒரு மருந்து போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் விபூதி யோகம். வைராக்கியம் தேவை. காய்ச்சல்னா நீங்க அந்த ஃபீவரை குறைக்கிறதுக்கு மருந்து போட்டுதான் ஆகணும், அது இல்லாம அந்த நோய் சரியாகாது. போட்டதுக்கு அப்புறம் சைடு எஃபெக்ட் என்ன? வயிற்றுல புண்ணாகுது. இதை முதல்ல சாப்பிட்டுட்டு நீ அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை சாப்பிடுங்க, அது மருந்துடைய சைடு எஃபெக்ட் உங்களை பாதிக்காது அப்படின்னு டாக்டர் சொல்றாருல. அதை போல் விவேகத்தை பெற்று நீங்க வைராக்கியத்தை பெற்றுட்டு போயிட்டீங்கன்னா அந்த என்ன சொல்றது, வாழ்க்கைக்கு, கிரகஸ்த வாழ்க்கைக்கு யோகியதை இல்லாத போயிடுவோம். இதுதான் சொல்றது, பாதி கிணறு தாண்டக்கூடாது. வகுப்புக்கு வந்தா கம்ப்ளீட்டா அட்டன் பண்ணி முழுமை வரணும். எனக்கு போர் அடிச்சிச்சு பாதியில போன வைராக்கியத்தை பெற்று நீங்க வாட்டி போயிட்டு வச்சுக்கல, எதுக்கும் உதவ மாட்டேங்க. எந்த கிரகஸ்த வாழ்க்கையும் இல்லை, சன்னியாச வாழ்க்கைக்கே வைராகியம் என்ன ஆகாது? வைராகியத்தோடு நின்னம்னா. ஸோ அதுக்கு விபூதி யோகத்தை, வைராகியத்தை பெற்றவர்களுக்கு விபூதி யோகத்தை நீங்க இருப்பதனைத்து ஈஸ்வரனை தவிர்த்து இறைவனை தவிர்த்து வேதலைய உபாதான காரணத்துவ ஞானத்தோடு கூடிய விபூதி யோகம் தேவை. உபாதான காரணம்னா என்னன்னே தெரியாம, இறைவன் எப்படி இந்த உலகத்தை படைச்சானே தெரியாம நம்ம சில பேர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இங்க இருப்பது அனைத்தும் கல்லும் இறைவன், மண்ணும் இறைவன், மலையும் இறைவன், அப்படி கல்பிதமெல்லாம் பண்ணக்கூடாது. விசுவலைசேஷனிங் த ஞானம். வெறும் ஞானமே இல்லாம எது சிருஷ்டி எப்படி படைச்சாரு இறைவன், எப்படி உபாதானக்காரங்க ஞானம், அது இல்லாம நான் சும்மா விசுவலைஸ் பண்ணிக்கிறேன், எல்லாமே இறைவனை பார்க்க பண்றேன் அப்படின்னா முழிச்சு பார்த்தாலும் வேற வேறதான் தெரியும். அது ஒரு கல்பிதமான அது வீட்டுல போய் மாட்டிக்க கூடாது. ஞானத்தை தான் நம்ம விசுவலைஸ் பண்ணணுமே தவிர, ஞானம் இல்லாமல் இறைவன் தான் உபாதான காரணங்கிற அறிவு இல்லாம நீங்க என்ன பண்ண முடியாது. இப்படி சேர இறைவனை பாருங்க எப்படிங்க பாக்குறது? ஸோ நானும் உடனே அவங்க எல்லாம் பாக்குறாங்க நானும் பாக்குறேன்னு வேணா உட்காந்து அது ஒரு மித்தியாச்சாரம் பேர், அவங்களுக்கு பேர். அந்த ஞானம் இல்லாமல் நம்ம விசுவலைசேஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஞானத்தை பெற்று அந்த வைராகியத்தை பெற்று வைராகியத்திலிருந்து விடுபடுவதற்காக எது யூஸ் ஆகுது? அந்த இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேற இல்லைங்கிற அந்த விசுவலைசேஷன் தான் விபூதி யோகம். ஸோ முதல்ல இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தருவல்லங்கிற இறைவனை தவிர்த்து வேறல்லங்கிற ஞானத்தில் நிற்பதற்கும், பொறாமை கர்வம்ங்கிறதுலேருந்து விடுபடுவதற்கும், வைராகியத்தை பெற்று அந்த பற்றற்ற நிலையிலிருந்து, அதாவது அந்த ஒரு வைராகியத்தினுடைய இதிலிருந்து ஒரு பற்றற்ற நிலை வரும்போது அதை கூல் டவுன் பண்றதுக்கு என்ன பண்றோம்? நம்ம இறைவன் எடுத்து போயிடுவோம். அப்ப நமக்கு வைராக்கியும் போது யாரு மேலே ஒரு ஒட்டுதல் இல்லாமல் போயிறக்கு வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து விடுபடுவதற்காக, ஏன்னா இறைவனை பார்க்கும்போது என்ன வணங்குவோம். அப்போ அந்த பாவனை ஆட்டிடியூட் வருவதற்காக எது யூஸ் ஆகுது? விபூதி யோகம் நமக்கு அவசியம் தேவை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை சாப்டர் மாதிரி உத்தவகீதையிலும் சரி, நான் மலையாக இருக்கிறேன், மடுவாக இருக்கிறேன்னா இதெல்லாம் முதலே தெரியுங்க, நாங்கள் அங்கேயே கேட்டுட்டேங்க, அங்கே நான் படிச்சிருக்கேங்க, இங்கே நான் படிச்சிருக்கேங்க. அந்த அறிவுங்க வேலைக்காகாது. உணர்வு பூர்வமாக விசுவலைசேஷன் பண்ணணும்னா திருப்பி திருப்பி விபூதி யோகத்தை படிச்சா மட்டும்தான், படிச்சு நீங்க விசுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் வருடக்கணக்காக விபூதி யோகத்தை விசுவலைஸ் பண்ணத்தான் அந்த இங்க இருப்பதனைத்து ஈஷாவாசியம்ங்கிற போய் ஞானத்துல நீங்க நிற்க முடியும். அறிவு என்பது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்ப அந்த அறிவு இருந்தா எத்தனை விபூதி யோகம் இறைவன் கொடுத்தாலும் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். இல்லைன்னு என்ன சொல்லுவோம், இந்த ஸ்லோகம்ல ஈஸிங்க, இறைவன் என்ன அதா இருக்காரு இதா இருக்காரு அஞ்சு மனப்பாடம். அதுக்காக அல்ல, ஒரு விபூதி அவர் சொல்லும் போது அதுல விசுவலைஸ் பண்ணி என்ன பண்ணணும், பார்க்கணுங்கிறக்காகத்தான் எதை படிக்கிறோம் நம்ம? விபூதி யோகம். அவர் பாருங்க 9லிருந்து
40வது ஸ்லோகம் வரைக்கும் இத்தனைக்கு பகவத்கீதையில கொடுத்துட்டாரு. ஆனால் ஏன் இத்தனை ஸ்லோகத்தை இறைவன் கொடுக்கிறார்னா, நான் என்னை அறிந்ததை விட இறைவன் நன்கு அறிந்திருக்கிறார். விசுவலைஸ் பண்றதுங்கிறது கஷ்டம். ஆத்மா அனாத்மாவை தெரிந்து கொள்வதுங்கிறது ஈஸி. விசுவலைசேஷன் பகவான் விபூதியாக உலகத்தை பார்ப்பதுங்கிறது தான் கஷ்டம். அதனாலதான் எத்தனை ஸ்லோகம் கொடுத்துருக்காரு, 9 to 40 வரைக்கும். இப்ப நாம அதுலதான் இருக்கிறோம். இப்ப நாம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், மயா ஈஸ்வரேன ஜீவேன. அதுக்கு மீனிங் கொடுக்குறேன், எழுதிக்கலாம். மயா ஈஸ்வரேன ஜீவேன. இதுல ஒரு முக்கியமான ஒரு வேதாந்த வகுப்பு பாயிண்ட் சொல்றாரு. நான் தான் மீனிங் எழுதிக்கலாம். ஈஸ்வரேன மயா என்னால், இரண்டா நான் இருக்கங்கிறார். நான் தான் ரெண்டா இருக்கிறேன். என்ன? ஈஸ்வரேன ஜீவேன, அது ஒண்ணு. ஜீவனாக படைக்கப்பட்டது, ஜீவனாக. குணேன குணினா வினா, ரெண்டு. நான் குணத்தை உடைய குணியாக நான் இருக்கிறேன். அந்த தன்மை, குணம்னா தன்மை, அதை உடையவன் குணி. குணமாகவும் குணியாகவும் நான் தான் இருக்கிறேன். ஜீவனாகவும் இருக்கிறேன். அந்த ஈஸ்வரன் சொல்றாரு, ஈஸ்வர ரூபத்தில் நான் ஜீவனாகவும் இருக்கிறேன், குணமாகவும் இருக்கிறேன், அந்த குணத்தை உடையவனாகவும் இருக்கிறேன். எழுதிக்க, நான் விளக்கம் மறுபடியும் கொடுக்குறேன். அடுத்தது 3வது, சர்வாத்மா. சர்வாத்மனா அபி சர்வேன ந பாவக. சர்வாத்மனா அபி. சர்வாத்மனா அப்படின்னாங்க, இந்த உடலாகவும் இருக்கிறேன், இந்த உடலை அறிபவனாகவும் இருக்கிறேன். ஆத்மா எல்லா உடலாகவும் இருக்கிறேன். ஏன்னா குணம் குணின்னு என்ன, எல்லா உடலும் வந்துடும். குணத்தை உடையது உடல், சரீரங்கள் எல்லாம் வந்தாச்சு. அந்த குணத்தை உடையவனாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? இந்த சரீரமாகும் சர்வஜ்ஞகா. அப்போ சேத்ரஜ்ஞகா, சேத்திரமாவும் இருக்கிறேன். அது பகவத்கீதையில வரும். சேத்ரகா சேத்ரஜ்ஞகா அப்படின்னா, சேத்ரகன உடம்பாகவும் இருக்கிறேன், உடம்பை சேத்ரஜ்ஞகா அறிபவனாகவும் நான் தான் இருக்கிறேன். உடலாகவும் இருக்கிறேன், உடலை அறிபவனாகவும் இருக்கிறேன். சரி, சேத்திரமாக இருக்கிறேன், சேத்திரஜ்ஞகனாகவும் இருக்கிறேன். ஜீவனாக இருக்கிறேன், குணமாக இருக்கிறேன், குணத்தை உடையவனாக இருக்கிறேன். நான் கடைசி 3வது பாயிண்ட் நமக்கு என்ன புரியுது? அவர் என்ன சொல்றாரு? பகவத்கீதையில சொன்ன மாதிரி இந்த உடலாகவும் இந்த உடலை அறிபவனாகவும் நான் இருக்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? என்னை தவிர்த்து வேறொன்றும் இங்கு இல்லை. இந்த உடல் யாரு? நான் நினைச்சிருக்கிறது என்னோட உடல் இல்லை. இறைவன் என்ன சொல்றாரு? அது நான். இவ்வளவு நாள் என்ன நினைச்சிருந்தோம்? என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, என்னுடைய கண்ணு, நாம சொல்லிட்டு இருக்கலாம். அறியாமை. இறைவன் என்ன சொல்றாரு? உடலாகவும் அனைத்து உடலாகவும், தாவரங்கள், செடி, கொடி, விலங்குகள், மனிதர்கள், தேவதா, எல்லா சரீரமாகவும் நான் இருக்கிறேன். குணமாகவும் இருக்கிறேன், அந்த குணத்தை உடையவனாகவும் இருக்கிறேன். எப்படி நீங்க திங்க் பண்ண பார்த்தாலும் அந்த ஆத்மாவாகவும் நான் தான் இருக்கிறேன், அந்த அனாத்மாவாகவும் நான் தான் இருக்கிறேன். நீங்க எந்த லெவல் உங்களுக்கு புரிஞ்சுக்க நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க இருப்பது அனைத்தும் உலகத்தை ரெண்டா பிரிச்சல. ஒன்னு அறிவு ஆத்மா, மற்ற ஜட பொருள் அனாத்மா. இது ரெண்டு என்னன்ட்டு அறிப்பா? நான் தான். அப்புறம் நான் வேற எதையோ நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சரீரத்தை அறியாமையின் காரணமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இந்த சரீரம் நான், இந்த மனம் நான், இந்த கண்ணு நான், இந்த புத்தி நான். அறியாமை எல்லாமே நான் தான் இருக்கிறேன். இப்போ ஜீவாத்மாவா நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் எதுக்கு பரமாத்மா ஞானத்தை ஜீவாத்மா அடையணும் அப்படிங்கும் போது, இந்த உலகத்தை படைத்து இந்த பிரவேச ஸ்ருதிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுட்டு இந்த இடம் கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இந்த இடம் வேகா இருக்கும். இறைவன் எப்படிங்க ஜீவாத்மாவும் இருக்கிறாங்கிறாரு, அறிவாவும் இருக்கிறாங்கிறாரு, ஜடமா இருக்கிறாரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி ஜீவன் இறைவனாக இருக்கும்போது எதுக்கு இந்த பிரச்சனை? நான் இறைவன் அவன் முதலே தெரிஞ்சுக்க வேண்டியதானே, ஏன் தெரியுறது இல்லை அப்படின்னா, ஜீவாத்மாவாக அதை பிரவேச ஸ்ருதின்னு சொல்லுவோம். நான் என்ன ஒரு வேர்டு சொல்லுவார் இறைவன் உபனிஷத்துக்களை, உலகத்தை படைத்தேன் நுழைந்தேன் பார். அதுக்கு பேர் பிரவேச ஸ்ருதி. பிரவேசம்னா நுழைதல். ஜீவர்களை படைத்தேன் அவர்களில் நுழைந்தேன் பார்.
இப்போ ஜீவர்கள்னு நாம நினைச்சுக்கிறோம் இல்லைங்களா, ஜீவர்களை படைத்தேன். ஓகே, அது புரியுது. என்ன பஞ்சமகா சூக்ஷ்ம பூதங்கள், பஞ்சீகரணம், அப்புறம் ஸ்தூல பூதங்கள், அப்புறம் சரீரங்கள் படைச்சா அது நல்லா தெரியும். படைச்சிட்டு நான் நுழைந்தேங்கிறாரே, பிரவேச ஸ்ருதி. ஃபர்ஸ்ட் ஐக்ஷத்தை நான் படைக்கணும்னு நினைச்சேன், சங்கல்பம் பண்ணினேன், ஈஸ்வரா சங்கல்பம் உடனே என்ன ஆயிரும், நிறைவேறிடுச்சு, காரியமாயிருச்சு. அப்புறம் நான் நுழைந்தேங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு வீட்டை கட்டிட்டு கிரக பிரவேசம் செய்து இல்லாத இடத்துக்கு இந்த வீட்டில் இருக்கிற 5 பேர் உள்ள நுழையிற மாதிரியா? இல்லாத இடத்திற்கு வெளியில் இருக்கிற அந்த 5 பேர் வீட்டை கட்டி உள்ள நுழையிற மாதிரி பிரவேசம், கிரக பிரவேசம். ஏன்னா அது பிரவேசங்கிற விட நம்ம சேர்ந்து போத அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவது கிரக பிரவேசம். அப்படி அல்ல, ஏன்னா அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உடையவர்கள். ஏன்னா பிரவேசம் அப்படித்தானே தெரியும், உள்ள நுழையிறது. அப்படி அல்ல, சூரியன் இருக்கிறது, பிரவேசத்தை விளக்குற வேதாந்தத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு கிளியர். இந்த வேக்னஸ் இந்த இடத்துல வரக்கூடாது. ஒரு சூரியன் இருக்கிறது, 10 பானைகளை வைக்கிறீங்க, நல்ல சூரிய ஒளி, 10 பானைகளில் தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க. வைக்கும்போது அந்த தண்ணிக்குள் சூரியன் நுழைகிறார். எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அத்தாச்சோடு சூரியன் எங்க அந்த பானைக்குள்ள நுழைவாரு? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா? 10, நான் என்ன சொல்றேன், சூரியன் 10 பானைக்குள் நுழைந்தார். யூ cannot negate it, but you cannot accept it also. குடத்துக்குள்ள சூரியன் இருக்காரா இல்லையா? இருக்காரு. ஆனா அத்தாச்சோட சூரியன் இதுக்குள்ள நுழைய முடியுமா? முடியாது. எங்கேயோ உதைக்குதே, ரெண்டுமே கரெக்டா தோணுதே. சூரியனுடைய ரிஃப்ளக்ஷன் தான் நுழைதல்னு அர்த்தம். 10 பானையில சூரியன் இருக்குன்னு குழந்தை சொல்லுது. அம்மா மம்மி 1 2 3 4 5 6 7 10 9 10 சூரியனா அம்மா அப்படிங்கும்போது அம்மா என்ன சொல்லுவாங்க? தேர் ஆர் நோ 10 சூரியன்ஸ் குட்டி, see there only 1 சூர்யா. அது என்ன இருக்குது? ரிஃப்ளக்டிங் மீடியம் இஸ் வாட்டர். அந்த ரிஃப்ளக்டிங் மீடியம், அந்த தண்ணிங்கிறது சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் எதுக்குள்ள இருக்குது? ஸ்தூலமான பானைக்குள்ள. பானைங்கிறது ஸ்தூல சரீரம், அதுக்குள்ள இருக்கிற தண்ணிங்கிறது என்னது? சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள அந்த என்ன பண்ணுது? பானையில சூரியன் ரிஃப்ளெக்ட் ஆகாது, சூக்ஷ்ம சரீரத்துல தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப என்ன ஆச்சு? சூரியன் அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஒரு வேர்டு போடு சாஸ்திரம், நுழைந்ததை போ இவ. The Suryan cannot enter into water of pot. Not at all possible. How the Suryan can enter into pot? அதெல்லாம் அப்படியெல்லாம் புரிஞ்சு கொள்ளக்கூடாது. As though, இவ, that is reflection. அதை போல இப்ப நம்ம உடம்பு இருக்கிற அந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை சரீரமும் பானையை இமேஜின் பண்ணுங்க. ஸ்தூல சரீரம் அத்தனை எப்படி இமேஜின் பண்ணுங்க? பானை. நல்லா இமேஜின் பண்ணுங்க, பானை. பானைக்குள்ள என்ன இருக்குது? அந்த சரீரத்துக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் உள்ள இருக்கா? மனம். அது உள்ள இருக்கிற தண்ணியை இமேஜின் பண்ணுங்க. அந்த தண்ணி தண்ணியில யார் ரிஃப்ளெக்ட் ஆகிறா? எங்கும் வியாபித்திருக்கிற சூரியன் போது அந்த எக்ஸாம்பிள் ஒரு இது டிராபேக் இருக்கு. ஏன்னா அவர் ஃபிக்ஸ்டு ஒன் பிளேஸ். பட் ஆத்மா அந்த மாதிரி இல்லை. பிரமாத்மா பிரம்ம தத்துவம் சர்வவியாபி. சூரியனை மாதிரி ஒரு இடத்துக்கு உருவானவர், அந்த தத்துவத்தை உடையவர் பிரம்ம தத்துவம் கிடையாது. பிரம்ம தத்துவம் சர்வவியாபி, எங்கும் வியாபித்திருக்கிற அந்த அறிவு தத்துவம் இந்த பானையான ஸ்தூல சரீரத்துள் இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்துள் தண்ணிக்குள்ள அது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகாத முன்னால அதுக்கு பேரு பிரம்மா, பிரம்ம தத்துவம் பேரு. ரிஃப்ளெக்ட் ஆகும் போது அதுக்கு பேர் என்ன? ஆத்மானு பேரு. அது ஒரிஜினல் சூரியன், பானைக்குள்ள இருக்கிறது ரிஃப்ளெக்டட் சூரியன். யூ மஸ்ட் டிஃபரன்ஷியேட் தீஸ் டூ. தே ஆர் நாட் ரெண்டுமே. அதுல இருக்கிற ஹீட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த பானை தண்ணி, அந்த சூரியன் பார்த்தா உள்ள தெரியும், தண்ணிக்குள்ள தெரியுதா இல்லைங்க? தெரியும். அதே சூரியன் தான் தெரியும். சூரியன் வெள்ளை கலர்னா அதே வெள்ளை கலர் சூரியன் தான் தெரியும். அதே சூடு அங்க இருக்கு. அந்த சூடு, அந்த பிரகாசம் பார்த்தீங்கன்னா அந்த பானை தண்ணி நல்லா கிளியரா இருந்ததுன்னா உள்ள ஃபுல்லா அந்த ஒளி போறதையும் பார்க்கலாம், ஹீட் போறதையும் நம்ம பார்க்கலாம். சொரூபம் ஆஃப் அந்த என்னென்ன இன்டென்சிட்டி கேரக்டர் ஆஃப் சூரியனோ அதெல்லாம் இந்த பாட்டில் இருக்கும். எது? பிரகாசம். அந்த தண்ணி ஃபுல்லா டெப்த் வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும். தண்ணி தொட்டா சுடும். The intensity character of sun will be there in the pot, but it is not original. It is reflected sun. Original sun எங்க காமிக்கணும்? அது
சோ இந்த உள்ள இருக்கிற அந்த ரிஃப்ளெக்டட் சன் எப்படியோ அதை போல பிரம்ம தத்துவம், எங்கும் வியாபித்திருக்கிற பிரம்ம தத்துவம் இந்த ஸ்தூல சரீரத்துக்குள் இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன பண்ணுது? அந்த பிரம்ம தத்துவம் வெளிப்படும் போது, அந்த அறிவு தத்துவம் வெளிப்படுறது பேர் அது ஆத்மா. அப்ப பிரம்ம ஆத்மா, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், நுழைதல்ங்கிறது இப்படி புரிஞ்சுக்கணும். அதான் என்ன சொல்றாரு இப்ப கமிங் டு திஸ் ஸ்லோகா, இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் உங்களுக்கு இது புரியும். என்ன சொல்றாரு இப்போ? ஜீவேன ஈஸ்வரேன ஜீவேன. இப்ப ஈஸ்வரனும் அவன்தான், ஜீவனும் அவன்தான். ஈஸ்வரன் தான் என்னது? இப்ப ஜீவன். ஈஸ்வரன ஜீவேன சரீரங்கள் நான் தான். சோ ஜீவனாகவும் இருக்கிறேன், கஷேத்திரனாகவும் இருக்கிறேன், கஷேத்திரஞகனாகவும் நான் இருக்கிறேன். அந்த ஒரு கான்செப்ட் தான் இவர் இங்க விளக்குறாரு. அடுத்த ஸ்லோகம். சாங்கியானாம் பரமாணூனாம் காலேன கிரியதே மயா ந ததா மே விபூதீனாம் ஸ்ருஜதக அண்டாணி கோடிஷக. என்ன சொல்றாரு ஸ்லோகத்துல? டேய், என்ன முடியாதுன்னு கேட்ட நாம என்ன சொல்லுவோம்? அணுங்க. we cannot count atoms இல்லையா? அதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு குறிப்பிட்ட பீஸ் எடுத்து போட்டு இதுல இருக்கிற அணுவெல்லாம் கவுண்ட் பண்ணுனா ஒரு ஜென்மமோ 2 ஜென்மமோ கொடுத்தா நாம என்ன பண்ணிடலாம்? எண்ணிடலாம். ஒரு ஜென்மம் பத்தாது, ஒரு இவ்வளவு தொட்டு பீஸ் எடுத்து போட்டாங்கன்னா அது எத்தனை அணு இருக்குது என்றக்கு இட் மே நீட் 2 ஜென்மா. இஃப் ஐ கிவ் யூ 2 ஜென்மா யூ கேன் கவுண்ட். ஆனா என்னுடைய விபூதியை என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. யூ கேன் கவுண்ட் இஃப் டைம் இஸ் கிவன் ஈவன் ஆட்டம், பட் என்ன நீயே என்னுடைய விபூதிகளை எண்ண முடியும். அதனால என்ன சொல்றாரு? முடிக்க போறாரு. இப்படியே என்ன சொல்லிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்க, உத்தவ கீதை ஃபுல்லா என்னவா போயிட்டு இருக்கும்? விபூதி யோகமாவே போயிட்டு இருக்கும். லெட் மீ ஸ்டாப் அப்படிங்கறத சொல்றாரு. சாங்கியானா எண்ணிக்கை, சாங்கியம்னா எண்ணிக்கை, சாரி சங்கியானா, சாரி சாங்கியம் மாற்றி சொல்ல, சாரி சங்கியானா, நாட் சாங்கியா மீன்ஸ் ஞானி. சங்கியானா, எஸ் சங்கியானா வாய்தவரி வந்துருச்சு. சங்கியானாம்னா எண்ணிக்கையை, பரமாணு பரமாணுக்களின் எண்ணிக்கையை, பரமாணுனாம் சங்கியானாம் எண்ணிக்கையை, காலேன கிரியதே மயா என்னால, இறைவன் என்ன சொல்றாரு? என்னால எண்ணிட முடியும். காலம் கொடுத்தான். காலேன கிரியதே, கிரியன do, we can do the count. If you give enough time we can count atoms. என்ன முடியாதுன்னு சொல்ல முடியாது, எண்ணிடலாம். மயா ஆனா கிரியத்தே, அது எண்ணிடலாம். மயா என்னால், ந ததாமே விபூதினாம் என்னுடைய விபூதிகளை என்ன முடியாது? கூறிவிட எண்ணிவிட முடியாது. என்னுடைய விபூதிகளை, ந விபூதினாம் என்னுடைய விபூதிகளை யூ cannot சங்கியா கவுண்ட், யூ cannot கவுண்ட். அணுவை கூட எண்ணிடலாம், என்னுடைய விபூதிகளை நீ கவுண்ட் பண்ண முடியாது. என்ன என்னால என்னென்ன படைக்கப்பட்டது? மயா சிருஜதக அண்டாணி கோடிஷக. நான் என்ன தவி என்னுடைய விபூதிகள் எடுத்த என்னென்ன? சிருஜதக என்னால் படைக்கப்பட்ட, சிருஜதகனா உண்டாக்கப்பட்ட, படைத்த, அண்டாணி கேலக்சிஸ், இங்கிலீஷ்ல சொன்னா அண்டாணி கேலக்சிஸ், கோடிஷக 1-2 கேலக்சி நான் படிக்கல, கோடிஷக கேலக்சிஸ். இந்த கேலக்சிங்கிற வேர்டு சாஸ்திரத்துல எப்ப இருந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க வேற இத்தனை கேலக்சி இருக்குது, இத்தனை சூரிய மண்டலம் இருக்குது அப்படின்னு. அது அப்பவே கண்டுபிடிச்சு எழுதியாச்சு. தேர் ஆர் சோ மெனி கேலக்சிஸ். அதாவது இப்ப நாம பாக்குறது ஒரு சூரிய மண்டலங்க, 9 கோள்கள் சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய சூரிய மண்டலம் இருக்கு. அந்த ஒரு குரூப் ஆஃப் சூரிய மண்டலத்துக்கு பேரு கேலக்சின்னு பேரு. அந்த மாதிரி நிறைய கேலக்சியை நான் படைச்சிருக்கேன். யார் எப்ப சொல்லிட்டா? உத்தவ காலத்தில் உத்தவனுக்கு கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. ஆனா அது கிருஷ்ணருடைய வார்த்தை இல்ல, இறைவனுடைய ஈஸ்வரனுடைய வாக்கு. இது உபனிஷத்துக்குள்ள எப்பயே சொல்லியாச்சு. கேலக்சிஸ் ஒண்ணு இருக்கு, அதை படைத்தவர் நான் தான். கோடி செகண்டர் கேலக்சிஸ், கோடிக்கணக்கான கேலக்சிஸ் நான் படைச்சேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க, அவ்வளோ பெரிய கேலக்சினா நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க்கறது ஒரு சூரிய மண்டலத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி 4-5 சூரிய மண்டலம் சேர்ந்ததுக்கு பேர் ஒரு கேலக்சின்னு பேர். அந்த மாதிரி நிறைய கேலக்சி இருக்குன்னா நான் இந்த படைப்பில் எவ்வளவு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறேன். இப்போ கேலக்சிங்கும் போது நமக்கு ஒரு அறிவு வரணும். அந்த கேலக்சியில் நம்ம கேலக்சின்னு ஒன்று, அதுக்குள்ள சூரிய மண்டலம் நம்மளது ஒன்று,
அதில் பூமின்னு ஒன்று, அதில் 7 கண்டங்கள்னு ஒன்று, அதில் ஆசியா கண்டம்னு ஒன்று, அதில் இந்தியான்னு ஒன்று, அதில் தமிழ்நாடுன்னு ஒன்று, அதில் ஒரு ஊர் ஈரோடுன்னு ஒன்று, அதில் எத்தனையோ வீதிகளில் ஒரு பவர் ஹவுஸ் வீதின்னு ஒன்று, அதில் எத்தனையோ வீட்டில் ஒரு வீடு, அதில் ஒரு சேரு, அதில் நான் உட்காந்துருக்கேன். இதுக்கு எதுக்குங்க இத்தனை அளப்பறேன்? இந்த கேலக்சிங்கிற வேர்டுங்கிறது நம்ம பண்ணுற அளப்பறைக்கு முட்டாள்தனம். எனக்கு அத்தனை இருக்குது, இத்தனை இருக்குது, நான் அவ்வளவு பெரியவள், இவ்வளவு கர்வம். நாம் ஆக்குபை பண்ணியிருக்கிறது, நீங்கள் கேலக்சியில் இந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் நின்று இந்த சேரை ஒரு புள்ளி வச்சா கூட அது ஈரோட்டம் புள்ளி கூட வைக்க முடியாது. நல்லா ஷார்பன் பண்ணி அந்த கேலக்சியில் போய் டாட் வைங்க, அதில் ஈரோட வந்துருதா நீ தமிழ்நாடு வருதா தெரியல. இதுக்கு இந்த சேரில் உட்கார்ந்துருக்கிற நமக்கு இடத்தை பிடித்து விட்டு என்ன அளப்ப, என்ன கர்வம், இதெல்லாம் பொறாம வேற. இது இன்னொரு டாக்டருக்கு பாருங்க, அதை பார்த்து வேற பொறாம வேற. லேர்ன் டு லிவ் ஹாப்பிலி. இந்த ஞானங்கள் உள்ள போக போகத்தான் யூ கேன் ஹாவ் இந்த ஞானம் தாங்க சந்தோஷத்தை கொடுக்கும். நல்லா பாருங்க, இந்த அறிவு தான் இந்த நம்மள பேர்டுல இருந்து வெளியே வைக்கும். இதுல வேற என்னுடைய மரம், அதுக்கு வேற பாருங்க, நான் ஆக்குபை பண்ணிக்கிற நம்ம என்னென்ன டாக்டர் வேணா சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்க. அதுல வேற நான் வேற என்னுடைய இறப்பு என்ன பெரிய விஷயம், என்னுடைய பிறப்பு நத்திங் மேட்டர்ஸ், என்னுடைய இறப்பு நத்திங் மேட்டர்ஸ். ஆனா நான் இறக்குறக்குள்ள இப்படி இறக்கணும், நான் இறத்தா அது வேறு. சில பேர் நான் இறந்தா என்னை கொண்டு இங்க பண்ணுங்க, என்னுடைய நாமளே உயரமாமா என்னுடைய பாடியை இங்க வைங்க, இப்ப என்னோட என்ன உங்க பாடி நத்திங் நத்திங். இதுல வேற என்ன சொல்றது, இத்தனை அதை நீங்க அளப்பறீங்களா, நீங்க அப்படியே யோசி என்னென்ன பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு பாடி வச்சுக்கிட்டு என்னென்ன, பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம் ஒன்லி, இக்னோரன்ஸ், டோட்டல் இக்னோரன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இட்ஸ் அ பிளிஸ். என்னது இது? அரைகுறை ஞானம். என்னை பற்றி அரைகுறை ஞானத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இத்தனை பிரச்சனைகளை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிட்டு, அவங்க ஒருத்தர் சொல்லிட்டாங்க, அவங்க ஒன்று பேசிட்டாங்க, நான் பாருங்க என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நான் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டேன், ஆச்சா போச்சா. என்னது இது? என்ன இடத்த நீ ஆக்குபை பண்ணிட்டு என்ன, நம்ம கண்ணுக்கு ஒரு எறும்பு கூட பெருசா தெரியுது, நம்மளோட கண்ணுக்கு தெரிய எறும்பு தெரியுது பார்த்தீங்களா, அதை விட சின்ன இடத்த நம்ம கேலக்சியில பிடிச்சிருக்கிறோம். ஸோ ட்ரை டு லிவ் அ ஹாப்பி லைஃப். அதுதான் இந்த இடத்துல கேலக்சிங்கிற வேர்டு வரும்போதெல்லாம் இதை நம்ம நினைச்சுக்கணும், நான் என்ன இடத்துல இருக்கேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். தவிர விபூதி அது அனைத்தும் இறைவன் படைத்தார், அதுல நான் ஆக்குபை பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் என்னன்னு பாத்துங்க. ஸோ இறைவன் என்ன சொல்றாரு, என்னுடைய பெருமைகள் லிமிட்லெஸ், கன்க்ளூஷன், அளவிட முடியாது. புரிஞ்சுதா? அணு கூட நீ எண்ணிலாமே தவிர என்னுடைய விபூதிகளை நீ, என்னுடைய கேலக்சியில் இருக்கிற விபூதிகளை நீ எல்லாம் நான் படைச்ச பொருளை என்ன பண்ண முடியாது, அளவிட முடியாது. அடுத்தது மீனிங் ஸ்ரீச்சத்தா. அடுத்தது அதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்லோகம், வெரி டெப்த். தேஜக ஸ்ரீஹி கீர்த்திஹி ஐஸ்வர்யா, ஐஸ்வர்ய வரைக்கும் பிரிச்சுக்கலாம். தேஜக ஸ்ரீஹி கீர்த்திஹி ஐஸ்வர்ய ஹ்ரீஹி தியாக சௌபகம் பகக வீரியம் திதிக்ஷா விஞ்ஞானம் எத்திர எத்திர சமே அம்சக்கக. என்னுடைய அம்சம், என்னுடைய அம்சத்துல ஒண்ணுதான். என்ன எவ்வளவோ அம்சங்கள், ஒரு சின்ன அம்சம் என்னன்னா உனக்குள்ள இருக்கிற, இந்த உலகத்தில் இருக்கிற உனக்குள்ள இருக்கிற எது எது அதெல்லாம் என்னதுன்ட்டு. இப்ப என்ன சொல்ல போறாரு, உனக்குள்ள தெரியும் இல்லையா, நான் அப்படி வல்லவல், இப்படி வல்லவல், அதுல சிறப்பு, ஐ நோ திஸ் லாங்குவேஜ், ஐ நோ, ஐச்சா போச்சா. இறைவன் சொல்றாரு அதெல்லாம் என்னது, உன்னுதுன்னு சொல்றேன் இல்லையா, அது அனைத்து எது ஃபர்ஸ்ட் தேஜகா. ஃபர்ஸ்ட் வேர்டு உனக்குள்ள இருக்கிற தேஜகா, அல்லது எல்லா உடலில் ஏன்னா நம்மளது மட்டும் எடுத்துக்கூடாதுங்க, இந்த உலகத்துல எங்கெங்க தேஜஸ பாக்குறீங்களா, அது உங்களோட உடலையும் இருக்கலாம், உங்களுடைய மற்ற சரீரத்திலயும் இருக்கலாம். ஆச்சா, அத்தனை தேஜகா அப்படின்னாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பலம். தேஜகன்னு நம்ம எதை சொல்லுவோம் யூஸ்வலா, ஒரு எக்ஸ்ட்ரா பலம். நார்மல் ஒரு சக்தி, நீங்க ஒரு 10 கிலோ தூக்குறான், எக்ஸ்ட்ராவா நான் 100 கிலோ தூக்குவேன் அப்படின்னா தேஜகன்னு. எக்ஸ்ட்ரா பலம் தான் இந்த இடத்துல மீனிங். தேஜகா என்னன்னு சொல்லிட்டாரு, உடம்புக்குள்ள அத்தனை சக்தி இருக்குன்னு சொல்றீங்களா, அதெல்லாம் நான் தான், இட்ஸ் நாட் யுவர்ஸ், மைண்ட் இட், ஆன் பண்றாரு, அதெல்லாம் நான் என்னது. சரியா? அடுத்தது ஸ்ரீஹி. அப்பா என்னென்ன செல்வம்னு நீங்க சொல்றீங்களோ, தங்கமோ
வெள்ளியோ இல்லை சொத்தோ இல்லை காடுகளோ எது வேணால் எடுத்துக்கோங்க, பேங்க் பேலன்ஸோ, ஸ்ரீஹி எக்ஸ்ட்ராவா உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து செல்வங்களும் பேங்க் பேலன்ஸ் எல்லாமே நான் தான். ஸ்ரீஹி உங்கள்கிட்டையும் சரி பார்க்குற ஸ்ரீயும் சரி மக்களிடம் பார்க்குற ஸ்ரீன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அது பேலன்ஸா புரிஞ்சுப்பீங்க. அடுத்து என்னது? கீர்த்திகி புகழ். நீ அடைந்த புகழ் அல்லது உலகத்தில் மக்களால் அடையப்படுகிற புகழ் அனைத்து என்னதான்? நான் தான். புகழ் அனைத்தும் நான் தான். ஐஸ்வர்யம் ஆளும் தன்மை. அதாவது பாத்தீங்கன்னா ஆளும் தன்மை ஹெட் ஆஃப் த நேஷனா இருக்கலாம், ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டா இருக்கலாம், ஹெட் ஆஃப் த ஃபேக்டரியா இருக்கலாம், கட்ட முடிச்சுக்கு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. ரேஷன் கார்டில் நான் தான் ஹெட், குடும்ப தலைவன், ஏதோ ஒன்று. அது என்னது? ஐஸ்வர்யம். ஆளும் தன்மை பவர், அது என்னதான்? ஆளும் தன்மை. இந்த புகழ் பார்த்தீங்கன்னா நாம ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸா புரிஞ்சு, அதாவது தோன்றின் புகழோடு தோன்றுக, அதெல்லாம் தோன்றலின் தோன்றாமை நன்றுங்கிறார். அந்த கான்செப்ட் நம்ம மாறதில்லை. 4 பேர் பாராட்டுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும், புகழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணுங்க. அதுல இதே கிடையாது. ஆனா அப்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன வரும்? உங்களை நோக்கி புகழ்ச்சி வரும். அப்படி புகழ்ச்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட கான்சிக்வன்ஸ், சைட் எஃபெக்ட் ஆஃப் தட் மெடிசன் அகங்காரம், ஈகோ. அதாவது அகங்காரம் சரீர அபிமானம் இல்லை, கர்வம்னு எடுத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதோட இது என்ன வந்துடும்? கர்வம். புகழ் சேர சேர கர்வம் வந்துதான் தெரியும். ஏன்னா அந்த அகங்காரத்துல நான் இந்த சரீரம் நினைச்சுதான் அந்த வேலையை செஞ்சீங்க. அப்பா எது இன்னெவிட்டபிள்? கர்வம். இப்ப கர்வம் உள்ள வந்துருச்சு அப்படின்னாவே புகழுக்கு நாம என்ன ஆயிரும் தெரியுங்களா? அடிமையாயிருவோம். ஆட்டோமேட்டிக்கா ருசிச்சு பழகிட்டோமா, அந்த புகழை ருசிச்சொன்னையே அது திரும்ப வேணும் திரும்ப வேணும் திரும்ப வேணும் உள்ள நம்ம மனம் நம்மள அப்படி குடையும். அப்ப என்ன ஆரம்பிப்போம் தெரியுங்களா? வாழ்க்கைய 4 பேர் புகழ்றதுக்காகவே ஏதாவது 4 பண்ணிட்டே இருக்கிறது. அதை ஆட்டிடியூட மாத்திக்கணும். நீங்க புகழ் வந்தாலும் 4 பேருக்கு நல்லது பண்றதை தொடர்ந்து செய்யணும். ஆனா மனதினுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும்? இறைவன் எனக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார், இந்த பெரிய ஜெயின்ட் வீல் சுத்திட்டு இருக்கிற இறைவனுடைய கேலக்சியில எனக்கு இந்த ரோல் கொடுத்திருக்காரு, நான் செஞ்சுட்டு இருக்கிறேங்கிற ஆட்டிடியூட் இருக்க வரைக்கும் கர்வம் வராது, பொறாமை எதுவுமே வராது. ஆனா இந்த ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நீங்க இந்த இடத்துல கரெக்ட் நீங்களே கரெக்ட் பண்ணிக்கலீனா என்ன ஆகும்? புகழுக்கு அடிமையாகி அப்புறம் கர்வத்துக்கு அடிமையாகி, கர்வம் புகழுக்கு அடிமையாயிரும். ஸோ எப்ப பாரு ஒண்ணு பண்ணுனா உடனே தேடுறது, யாராவது நம்மளை புகழ்றாங்களா, இத்தனை நல்லது பண்ணியிருக்கேன், யாராவது நம்மளை புகழ்றாங்களா. அன்னைக்கு ஒரு சொன்னாங்க, வேன்ல போகும்போது, ரிஷிகேஷ் போகும்போது வேன் கடைசி சீட்ல போய் உட்காந்து நான் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது அது அவங்க சொன்னது வேற அர்த்தம். நான் இதை எக்ஸாம்பிளுக்கு எப்படி எடுத்துக்கிறேன்னா, கடைசி சீட்ல போய் உட்காந்துட்டே இருக்கியே, நீ மற்றவங்களுக்காக கடைசி முன்னாள் சீட் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டியே, நீ கடைசி சீட்ல உட்காந்துருக்கியேன்னு 4 பேர் என்னை புகழணும். சும்மாவா சொல்லணும், பாரு கடைசி சீட்டுக்கு போயிட்டாங்க, இல்ல இந்த பஸ்ஸில் இடமில்ல அந்த பஸ்ஸுக்கு போனப்ப நான் போயிட்டேன், உடனே எதிர்பார்க்கறது நம்மள 4 பேர் புகழ்வாங்களா. அந்த ஆட்டிடியூடு கர்வம் பொறாமை மனதினுடைய கிளேசங்களை அதிகப்படுத்தி மனதினுடைய பலகீனத்துக்கு காரணமாகும். உங்க மனம் பலமாகணும்னா புகழ் மற்றவங்க புகழ்ற மாதிரி வாழணும். ஆனா அந்த புகழை என்ன பண்ணணும்? மென்னிட்டு துப்பிடணும். புகழ் என்னன்னு அனுபவிச்சுட்டு துப்பிடணும், வச்சுக்கூடாது. அப்பதான் மனம் பலமாகும். ஏன்? கர்வம் பொறாமை இதுல எங்க கொண்டு விட போகுது நம்மள அடிமை. புகழ்ங்கிறதுக்கு என்னது அடிமை? எப்ப நாம சொல்றோம் அவன் ட்ரக்கு அடிமையாயிட்டான், சிகரெட்டுக்கு அடிமையாயிட்டான்னு சொல்றோம், நான் எதுக்கு அடிமையா இருக்கிறேன்? புகழுக்கு அடிமை, அடிக்ஷன். அப்ப என்ன ஆகும்? அவங்க சொல்றோம் இல்லையா, அடிக்ஷன் ஆயிட்ட உடம்பு கெட்டுரும் மனம் கெட்டுரும் சொல்றோம்ல, மனம் பலகீனம் ஆகுது. அப்ப நீ புகழுக்கு அடிமையான உன் மனம் என்ன ஆயிட்டு இருக்குது? பலகீனம் ஆயிட்டு இருக்கு. இந்த பலகீனமான மனதை வச்சு நீ எங்க போய் வேதாந்தம் படிக்க போற? How the subject matter will enter into our brain? Never ever. So எதுக்கு அடிமையா இருக்கக்கூடாது? அவங்க சிகரெட்டுக்கு அடிமையாகிறாங்க, போதைக்கு அடிமையாகிறாங்கன்னா நாம எதுக்கு ஆயிட்டு இருக்கிறோம்? ஆயிட்டோம். புகழுக்கு அலர்ட்டா இருங்க. வேதாந்திக் ஸ்டூடெண்ட் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும். ஏன்னா 4 பேர் புகழணும் அது கட்டியா எப்ப நீங்க தேடுறீங்களோ அப்ப அடிமை ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு நல்லது பண்ணோன்னா இப்படி தேடுறது, அதான் அப்ரிசியேஷன் கிடைக்குதா? வெரி குட் சொல்றாங்களா? தங்க தாம்பாளத்தை தாங்குறாங்களா? 4 பேர் வெரி குட் சொல்ற. திட்டாம இருந்தா போதும், திட்டுவாங்க. எப்ப நீங்க புகழுக்கு போறீங்க 4 பேர் ஏசுவார்கள். டெஃபினட் அது.
புகழ் வருது அப்படின்னா கூடவே என்ன வரும்? இகழும் வரும். ரெண்டு சேர்ந்து தான் போகும். அப்ப இகழ் வரும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, ஒரே கோட். புகழ் வரும்போது ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஈஸ்வர சங்கல்பம் அப்படிங்கிற ஆட்டிடியூட போகும்போது நம்ம அடிமையாக மாட்டோம். அடுத்தது ஹிரீஹி. ஹிரீஹினா பணிவு. இது அதை விட முக்கியம். படிக்க படிக்க வித்யா கர்வம் அதிகமாகும். அது அலர்ட்டா இருந்து பணிவாக மாற்றணும். எப்படிங்க மாத்துறது? எனக்கு படிக்க படிக்க கர்வம் அதிகமாகுது நினைச்சுக்குங்க, கேலக்சியை நினைச்சுக்குங்க. அதில் நான் ஆக்குப்பை பண்ணியிருக்கேனாமா ஒரு டாட்டு, அந்த டாட்டு வேற இவ்வளவு படிச்சது வேற பெருமை வேறையாமா. ஸோ பணிவுங்கிறது அறிவினால் வெல்லணும். எத்தனை தான் படித்தாலும், எம்பிபிஎஸ்ஸே அவன் படிச்சுட்டாலும், அதில் ஆப்தாலஜி கண்ணுக்கு படித்தாலும், ஒரு டாக்டர் உடம்புக்குள்ளே வர நோய்க்கு அவரால் என்ன பண்ண முடியுதுல்ல, வைத்தியம் கொடுக்க முடியறது இல்லையே. இன்ஜினியர்னா கட்டடம் கட்டுறாருன்னா அவருக்கு அதுலேயே எல்லா நாலேஜும் அவரால் பெற முடியாது. ஸோ பணிவு. எதில் பணிவு? அறிவில் பணிவு, பணத்தில் பணிவு, செல்வத்தில் பணிவு. ஏன்னா பிச்சைக்காரனுக்கு போய் செல்வத்தில் பணி வாங்க சொல்லி கொடுக்கணும், அவனே தினம் பிச்சை எடுத்துட்டுக்கான்னு வச்சுக்கோங்க. ஸோ செல்வத்தில் எது நமக்கு வருதோ அதில் என்ன இருக்கணும்? பணிவு. அது செல்வமா இருக்கலாம், அறிவா இருக்கலாம். அதுல அடைந்ததற்கு பிறகு வரக்கூடிய பணிவு. 4 பேர் வந்தா எந்திரிச்சு நிற்கிறது, வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது, இந்த மாதிரி பணிவு. ஒருத்தர் ஒன்று சொல்றாங்கன்னா கேட்கறது, காது கொடுத்து கேட்கறதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? பணிவு வேணும். சில பேர் நாம திறக்கிறதுக்கு முன்னாலே கை நீட்டுறதுல காதுக்குள்ள போறதுக்கு முன்னாலே இவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன அர்த்தம்? பணிவில்லை. சொல்றத கேட்கறதுக்கு முன்னாலே எனக்கு அதை விட எனக்கு விஷயம் தெரியும். ஏங்க அவங்க சொல்றதை விட கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் அதில் அதிகம் தெரிந்திருக்கலாம். இல்லை, நான் சொல்லலை. ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க பேசி முடிக்கிற வரைக்கும் டைம், காலத்தை கொடுப்பது என்பது மௌனத்தின் தபசு. மௌனம். வாய் மூடி இருக்கு பாத்தீங்களா? மௌனம். அங்க மௌனம் இருக்கணும். ஏகாதசி விரதம் நம்ம மௌன விரதம் இருக்க, உண்ணாவிரதங்கிறத விட ஒருத்தர் பேசும்போது நம்ம என்னவா இருக்கணும்? மௌனம். புரிஞ்சுங்களா? அதான் என்னது? பணிவுன்னு அர்த்தம். அடுத்து ஹிரிக்கு அடுத்து தியாகம். இது ஒரு பெரிய சக்திங்க. இதுதான் நான் சொன்ன கான்ட்ரிபியூட்டர். இது கொடுக்கிற சக்தி இருக்குது பாருங்க, அன்இமேஜினபிள். அதாவது எந்தெந்த இடத்துல நீங்க கன்சியூமர் ஆகுறீங்களோ, கன்சியூமர் ஆகிற இடத்துல எல்லாம் நான் கான்ட்ரிபியூட்டரா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு செகண்ட் வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கணும். நான் காலையில கான்ட்ரிபியூட்டரா இருக்கேங்க, சாயங்காலம் கான்ட்ரிபியூட்டர், வாரத்துக்கு ஒரு நாள் கான்ட்ரிபியூட்டரா இருக்கேங்க, மாசத்துக்கு 2 நாள் கான்ட்ரிபியூட்டரா இருக்கேங்க, அங்க போறேங்க, இங்க போறேங்க, அதை செய்யறேங்க, இதை செய்யறேங்க. அப்படி இல்ல, ஒரு செகண்டும் நான் எங்க நிக்க தெரியும் எனக்கு? கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறேனா. நேற்று நடந்த இன்சிடென்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. இப்போ நாங்கள் போய் ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், ஒரு ஸ்கூல் பற்றி போய் உட்காந்துருக்கோம். அவங்க வரக்கு ரொம்ப லேட் ஆச்சு. அப்போ பார்த்துட்டு அவங்க ஒரு அம்மா அவங்க உள்ள வேலை செய்கிறவங்க தான் கொண்டாந்து ஒரு டீ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஷீ இஸ் அ கான்ட்ரிபியூட்டர். அட் தட் டைம் ஷீ இஸ் அ கான்ட்ரிபியூட்டர். ஐ எம் அ கன்சியூமர். இது தண்ணி வேணுங்களா, டீ வேணுங்களா, அப்படி லைஃப்ல கொண்டு வரணும் இந்த பழக்கத்தை. அப்போ அவங்க கான்ட்ரிபியூட்டர், நான் கன்சியூமருங்க போது அந்த அம்மா டீ கொண்டாந்து கொடுத்து நம்ம எனக்கு காசுங்க கொடுக்க முடியும்? அவர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்க ஒரு விருந்தோம்பல் கொண்டாந்து கொடுக்குறாங்க. நீங்கள் என்னங்க அவங்களுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? கிராட்டிடியூட். ஒரு பணிவு. அவங்கள முதல்ல மனுஷனா மதிக்கிறது, ஒரு தேங்க்யூ சொல்றது, ஒரு முகமலர்ந்து பேசுறது, ஒரு அன்பான 4 வார்த்தைகள், தேங்க்யூ, ரெகனைஸ் அஸ் a human being. இதுதான் என்னது? கிராட்டிடியூட டெமான்ஸ்ட்ரேட்டிங் த கிராட்டிடியூட். எல்லாம் மனசுக்குள்ள இருக்குங்க. வந்துட்டு கொண்டா வை, இந்த எடுத்துப்பா, எல்லாம் கிராட்டிடியூட் உள்ள இருக்கான், வெளியில காமிக்கிற அவசியம் இல்லையா? என்னது இது? யூ மஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட் யுவர் கிராட்டிடியூட். ஒரு வீட்டுக்கு தினம் பேப்பர் கொண்டாந்து கொடுக்குறாரு, கையில வாங்கும் போது ஐ எம் அ கன்சியூமர். எப்படி இருக்குன்னு ஒரு ஆட்டிடியூடு? தேங்க்யூ. எங்க வீட்டுக்கு ஒரு பேப்பருக்காரு நான் நிறுந்து வச்சுக்கலேன், வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அந்த தேங்க்யூ கேட்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். எங்கம்மா நீங்க மட்டும்தாம்மா எனக்கு தேங்க்யூ சொல்றீங்க, உலகத்துல இத்தனை நாள் இத்தனை வருஷம் நான் பேப்பர் போட்டிருக்கேன், ஒருத்தக்கூட. அதே மாதிரி பால்கார் 2 பாட்டில் பிடிச்சிட்டு பேக்கெட் பிடிச்சிட்டு அங்கே நின்றுட்டு பெல் அடிச்சுட்டு தூக்கி காமிச்சிட்டு நாங்கள் வர தூரமா நடந்து போறேன், இப்படி காமிப்பாரு. போய் வாங்கிட்டு ஒரு தேங்க்யூப்பா நான் அவரும் சொல்லியிருக்காரு. அம்மா உங்க வீட்டுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா, மழை பெய்ஞ்சாலும் என்ன இருந்தாலும் ஒழியாத்துருவாரு. இதெல்லாம் எப்படி? இது ஐஸ் வைக்கிற வேலையாங்க? சில பேருக்கு வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தோணுது, இந்த அம்மா யாரை பார்த்தாலும் ஐஸ் வச்சுட்டு இருக்குது, அவ்வளவுதான் மண்ட மசாலா, நாம என்ன பண்றது? அப்படியே ஐஸ் வைக்கிறது இல்லை. அவர் யாரோ
அவர் அவங்க மாஸ்டர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் பால் கொண்டாந்து போடுறாரு, இவங்க மாஸ்டர் யாரோ இவர் கொண்டாந்து பேப்பர் போடுறாருங்க, அதுக்கான பணத்தை கொடுத்துறாங்க. பணத்துல நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியாது. கிராட்டிடியூட் என்னங்க பணம் கொடுத்து நீங்க கிராட்டிடியூட ஃபில் பண்ணுவீங்க? பணத்தை கொடுத்து நான் கிராட்டிடியூட் ஃபில் பண்றேன்னா அதாட்டு ஒரு முட்டாள்தனமான முடிவு, அண்டர்ஸ்டாண்டிங் எதுவுமே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? ஒரு செகண்டும் சொல்றேன், அவங்க வர்றாங்க, ஒரு வேலைக்காரமா வர்றாங்க, அவங்ககிட்ட இருந்து நம்ம கன்சியூமரா யாருக்கிட்ட இருக்கிறோமோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? கிராட்டிடியூடுங்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். ஒன்னுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள எனக்குலாம் கிராட்டிடியூட் இருக்கு, அவன் எதை வேலைக்காரி எதை கட்டா கொடுப்பா, அப்படி இல்லை. அவளை மனதில் மனிதனா மனுஷியா அவளுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும், அவள் கஷ்டம் சொல்லும் போது கேட்கணும். அடிமையா இருக்கக்கூடாது. அந்த பேப்பர்காரருக்கும் பால்காரருக்கும் வேலைக்காரங்களுக்கு அடிமையாகுது என்பது வேற, கான்ட்ரிபியூட்டுங்கிறது வேற, கிராட்டிடியூடுங்கிறது வேற, அடிமையாகிறதுங்கிறது வேற. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அம்மா ஐஸ் வச்சு அவங்களுக்கு அடிமையாயிட்டாங்க, இவங்களாம் எல்லாம் பழைக்க முடியாது, அதனால இந்த அம்மா என்ன பண்ணி, அப்படி அல்ல. ஒரு செகண்டும் நான் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிறேனா, இதுதாங்க உங்க உடம்புல எத்தனையோ சக்தி இருக்கு பாத்தீங்களா, இந்த சக்தி தியாகம்ங்கிற சக்தி தான் பெரிய சக்தி. ஆச்சா, இது புரிஞ்சுச்சா? அதுவும் யாருதான் இங்க நம்ம ஸ்லோகத்துக்கு வந்தா இறைவன். இறைவன் என்ன சொல்றாரு, நீ இந்த மாதிரி ஒரு தியாகம் பண்றியா, உன்னுடைய பொருள்களை மற்றவங்களுக்கு கொடுக்குறியா, உன்னுடைய உழைப்பை நீ மற்றவங்களுக்கு கொடுக்குறியா, ஒரு காலத்தை நீ கொடுக்குறியா, ஒரு கிராட்டிடியூட நீ காமிக்கிறியா, எல்லாம் என்னதா, நீ ஒன்னும் பீத்திக்காத. என்ன ஐ எம் வெரி கிராட்டிடியூட், ஐ எம் கான்ட்ரிபியூட்டர் பீத்திக்காத. அதுவும் நான் தான் ஒரு அடி அடிச்சு கொட்டி வச்சு உட்கார வச்சு, ஏடா நான் பாரு அப்படி இருக்கு, நான் பாரு ஒரு கொட்டி ஏய், அதுவும் நான் தான். அந்த அறிவு சொரூப்பாக நான் மனதில் வெளிப்படுவதனாலதான் நீ மனதை என்ன பண்ணிட்டு இருக்குது, கிராட்டிடியூட் ஷோ பண்ண முடியுது. எப்படி நீ நான் இல்லாமல் நீ மனம் எப்படி வேலை உங்ககிட்ட இருக்கிறது? நீ அப்படிதான் சொன்னாலும் அந்த மனத்தை படைச்சவனாருதான் நான் தான். நாட் யுவர் மம்மி, நாட் யுவர் டேட், who created your body. நான் தான் உன் பாடியை படைச்சிருக்கேன், அத குணமாகவும் இருக்கிறேன், அந்த தன்மையை உடையவளாகவும் நான் தான் இருக்கிறேன்ட்டாரு இல்லையா? அப்ப கம்முன்னு இருக்கணுமா இல்லையா? எதுக்கு கர்வம்? அடுத்தது சௌபாக்கியம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் வேர்டு. அதாவதுங்க சௌபாக்கியம், அதாவதுங்க இது என்னன்னா சௌபகம், 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 பக சௌ பிளஸ் பக பிரிச்சு பாருங்க. பாக்கியம் சௌபாக்கியங்கிறது நம்ம மேலுக்கு எல்லாமே சௌபாக்கியம் எடுத்துக்கலாம். இப்போ சௌபகம்னா பக தெரியுது, சௌ தெரியுது, ரெண்டு வேர்டு இருக்காங்க. சௌபகம் சுஷ்டுத சௌ ஆகுது சமஸ்கிருதத்துல. இப்போ சௌபகம் அப்படின்னா ஒரு அட்ராக்டிவ் சக்தி, ஒரு மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரு அட்ராக்டிவ் சக்தி, நம்மிடம் உள்ள அட்ராக்டிவ் சக்தினா மற்றவங்களை கவரக்கூடிய ஒரு சக்தி. செய்ய முடியாததை மற்றவர்களால் எப்ப நீங்க அட்ராக்டிவ் உங்களுக்கு அந்த இது கிடைக்குது, மற்றவர்களால் செய்ய முடியாத விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா என்ன ஆகுது, யூ அட்ராக்டட் சம் பீப்புள். இவங்க பாரப்பா எப்படி அப்படிங்கிற அட்ராக்டிவ் சக்தி. சில பேர் பாருங்க, அந்த அறிவு இல்லாமையே அந்த அட்ராக்டிவ் சக்தி அவங்க வந்திருக்கும். உண்மையாலுமே அது பூர்வ ஜென்மத்து புண்ணியம் சொல்றோம் இல்லைங்களா, உண்மையாலுமே அந்த அட்ராக்டிவ் உண்டான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்குள்ள இருந்திருக்காது. வெரி சூக்ஷ்மமான பாயிண்ட், நல்லா திங்க் பண்ணி புரிஞ்சுக்குங்க. அதாவது வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்தி பெற்ற மனிதரெல்லாம் அதே கருத்து தான் இங்க வருது. ஒருத்த புத்திசாலியா இருக்கிறாங்கிறக்காக வெற்றிங்கிறது கிடையாது, வெற்றி பெற்றுட்டாங்கிறக்காக, அதுதான் இந்த பாயிண்ட். வெற்றி பெற்று விட்டான்ங்கிறக்காக அவன் என்னவா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, புத்திசாலியா இருக்கணுங்கிறது கிடையாது. எப்படிங்க நம்மளுக்கே தோணும், இவன்லாம் எப்படித்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினானோ, இவன்லாம் எப்படித்தான் சம்பாதிக்கிறானோ, மண்டையில மசாலாவே கிடையாது, ஒரு கண்டெய்னர் லாரியில பணத்தை வச்சு சுத்துறானுங்க, அவனுக்கெல்லாம் பணம் இவ்வளவு கிடைக்குது, நான் இவ்வளவு இன்டெலிஜென்ட், நான் இப்படி நல்ல குரங்கள், நமக்கு காசே கிடைக்க மாட்டேங்குது, அவன் ஃப்ராடு பண்றான், கண்டெய்னர் லாரியில பணத்தை வச்சுக்கிட்டு எங்காவது உறக்க நின்ன சிக்கிக்கோன்னு ஊரூரா சுத்திட்டு இருக்கிறானுங்கிறானுங்களே. இதெல்லாம் எப்படி? அறிவே இல்லையே. அவன் அறிவு இல்லைங்கிறது அவன் வாயை திறக்காமலே எனக்கு தெரியுது. ஒரு மண்ட மசாலாவே இல்லாத ஆளு, ஆனா என்ன இருக்குது ஸ்ரீ அப்பா, அதாவது குவாலிஃபிக் புரிஞ்சுக்கலாம். வெற்றி பெற்றுட்டாங்க, ஆனா புத்திசாலி கிடையாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லையா? எத்தனை பேர்த்த பாக்குறோம். இறைவன் என்ன சொல்ல தெரியுங்களா, அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப வலிக்கும். இஃப் யூ ஆர் எனஃப் வித் குட் குவாலிட்டிஸ், வித் நாலேஜ் இன் தட் ஃபீல்டு, அது எந்த பிசினஸ் பண்ணீங்களோ அதுல நாலேஜ்,
ஒரு நற்பண்புகள், ஒரு தார்மீக லைஃப், சனாதன தர்மத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லாம் இருக்கு. ஆனா பணம் சம்பாதிக்க முடியலையே. அவன் எப்படி சம்பாதிக்கிறான்? அவனுக்குள்ள ஒரு சக்தியை பாக்குறீங்களா? அதுதான் சௌபகம். அந்த என்ன சொல்றாரு, அப்படி ஒருத்தன் சம்பாதிக்கிறான் அல்லது ஒருத்தர் அறிவு பார்த்தா கிளாஸ்ல லாஸ்ட் மார்க் வாங்கியிருக்கோம், ரிசல்ட் வரும்போது பார்த்தா ஸ்டேட் ரேங்கா இருக்கும் அந்த பொண்ணு. என்னது நல்லா படிக்கிற பிள்ளைங்க, ஐயோ இவ போய் வாங்கினா மற்ற எல்லாருமே பாவப்படுற மாதிரி ஆயிடுது அந்த பிள்ளைக்கு. அப்படி அந்த ஒரு சக்தியை பார்த்தீங்கன்னா சௌபகம், அதுவும் நான் தான். அவனிடம் வெளிப்படுகிற அறிவில்லாமல் ஒரு வெற்றி பெறுகிறானா, அதுவும் நான் தான். ரொம்ப ஒரு சூக்ஷமான அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சாதான் இது புரியும். ஸோ பகனா என்ன சொல்லணும்னா குட் லக். அடுத்தது வீரியம், அதுங்களுக்கா என்ன சொல்லுவாங்க, பெரிய லக்கு அவனுக்குன்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் சௌபகம், லக்கு. எதுவுமே இல்லாம அதுல வெற்றி. அடுத்து என்ன சொன்னா வீரியம், செயல்படுகிற சக்தி. மனம், இந்திரியம், காலை மடக்கணும்னா மடக்கிறது, நீட்டணும்னா நீட்டுறது, தலையாட்டணும்னா ஆட்டுறது, உடல் சக்தி. மனம் சொன்ன புரிஞ்சுக்கிறது, புத்தி சக்தி, மனசக்தி, எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருந்தா தான் பண்ண முடியுது. அதுதான் வீரியம்னு பேரு. வீரியம்னு உடனே அருவாள் எடுத்துட்டு கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு போற அது அல்ல. சக்தி, உடம்புக்குள்ள இருக்கிற சக்தி, அது பேசுகிற சக்தி. என்ன நினைக்கிறோமோ தவறு இல்லாமல வாயில வரணும், எதை பாக்குறமோ உள்ளதை உள்ளபடி பார்க்கணும், அது ஒரு சக்திங்க. எதை மற்றவங்க பேசுறது கரெக்டா புரிஞ்சுக்கிற பாத்தீங்களா, அது அதை விட ஒரு பெரிய சக்தி. இந்த மாதிரி வீரியம்ங்கிறது சக்தி, எதையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடியது வீரியம். அடுத்து என்னது திதிக்ஷா. இது நாம் நிறைய பார்த்திருக்கோம். எங்க திதிக்ஷா வேணும், எங்கு என்னுடைய பொறுமை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருதோ அப்ப பொறுமையுடன் இருத்தல், அக்செப்டிங் த சிச்சுவேஷன், அதை ஏற்றுக்கிட்டு மனதளவில் நான் டிஸ்டர்ப் ஆகாம அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காணுதல் என்பது திதிக்ஷா. பிரச்சனையோட வாழுங்கன்னு சொல்லல, பிரச்சனை உங்களை நோக்கி வரும்போது அக்செப்ட் இட் அண்ட் டூ த நீடி. பொறுமையுடன் இருந்து அதுக்குண்டான வெளியிலிருந்து வர அதிலிருந்து வெளிப்படுவதற்கும் நீங்க முயற்சி பண்ணணும். அதுக்கு பொறுமையா இருந்து செயல்படுதல். ஒருத்தர் ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிட்டாங்க, தப்பா அவங்கள சொல்லிட்டாங்கன்னா பொறுமையா அதெல்லாம் கண்டிப்பா என்ன ஆகும் நமக்கு, அப்பதான் அந்த இடத்துலதான் திதிக்ஷா. நான் இப்ப கிளாஸ்ல 1 hour நான் திதிக்ஷையோட உட்காந்துருக்காங்கன்னா அது அந்த உங்களுக்கு அந்த அதை உள்ள இன்னோவேட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ஆளே இல்லை. அப்புறம் இப்ப நீங்க பொறுமையா இருக்குன்னு சொல்ல, பொறுமை இழக்கக்கூடிய இடத்தில் பொறுமையாக இருத்தல். அடுத்து என்னது விஞ்ஞானம், உள்ளதை உள்ளபடி புரிந்து கொள்ளுதல் சொன்னா அதுதான் இது விஞ்ஞானம். உள்ளதை சரியாக புரிந்து கொள்ளுதல், மற்றவங்க பேசுறத, மற்றவங்க என்ன நீங்க கண்ணில் பாக்குறீங்கன்னா அது சரியா புரிஞ்சுக்கிறது, மற்றவங்க பேசுறத சரியா புரிஞ்சுக்கிறது, நீங்க காதல் ஒண்ணு கேட்டீங்கன்னா அது சரியா புரிஞ்சுக்கிறது, ஒரு உணவு எடுத்து நாக்குல வச்சீங்கன்னா அது சரியா புரிஞ்சுக்கிறது, எல்லாமே சரியாக புரிந்து கொள்ளுதல் என்கிற சக்தியும் என்னதாங்கிறார் இறைவன், நான் தான். உலக விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ளுதல், வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளுதல், எல்லாமே விஞ்ஞானம், புத்தி. எத்திர எத்திர சக மே அம்சக, இதெல்லாம் எங்க நீ பாக்குறியோ அதெல்லாம் என்னுடைய ஒரு சிறிய அம்சம். என்னுடைய அம்சம் பெருசு. இதெல்லாம் எங்கெங்க பாக்குற, தேஜகா, ஸ்ரீஹி, கீர்த்திகி, ஐஸ்வர்யம், ஹ்ரீஹி, தியாகக, சௌபகம், பகம், லக்கு, வீரியம், திதிக்ஷா, விஞ்ஞானம், இது எல்லாத்தையும் எங்கெங்க நீ பாக்குறியோ அதெல்லாம் இறைவனுடைய விபூதி. அது அவங்களுக்கு சொந்தமானதல்ல. மற்றவரிடம் காணும் போது என்ன தெரியணும், அது அவர்களுக்கு சொந்தமானதல்ல, இறைவன். எங்கிட்ட தெரியும் போது என்ன தெரியணும், அது எனக்கு சொந்தமானதல்ல, அது இறைவனது. எதா இருந்தாலும் சரி, ஸ்ரீஹி, தேஜகா, உங்களுக்கு இருக்கிற பொறுமை, உங்களுக்கு இருக்கிற அறிகிற சக்தி, சரியாக புரிந்து கொள்கிற சக்தி, எல்லாமே இறைவனை தவிர்த்து வேற. இறைவனே சொல்றாரு, ஈஸ்வர சுரூபமே இப்ப சொல்லுது அதெல்லாம் உன்னுது கிடையாது. உன்னுடைய உன்னுடைய இடத்துல அகங்காரம், கல்பித்த அகங்காரத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது அந்த சரீரத்துக்கு சொந்தமானது கிடையாது. அனைத்தும் எனக்கு சொந்தமானது. உன்னுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்ச நாளைக்கு, கொஞ்சம் வருஷத்துக்கு, நீ இந்த சரீரத்துல ஒரு 70 வருஷம் வாழ்றியா, அது வரைக்கும் நீ என்ஜாய் பண்ணிக்கலாம். போகும்போது என்ன பண்ணிடணும், அந்த ஸ்ரீஹி, பீஹி, தேஜக, ஸ்ரீஹி, கீர்த்திகள், அது என்ன பண்ணிட்டு போகணும், நீ கொடுத்துட்டு தான் போகணும். அது அப்படியே அடுத்த சரீரத்துக்குள்ள நீ கொண்டு போக முடியாது. So you can, according to your punya, இதெல்லாம் என்னது, I am the owner of all these things, I am the owner.
நான் உனக்கு என்ன பண்றேன், உன்னுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி மனித சரீரம் எடுத்தீங்கன்னா ஒரு சக்தி, நாய் சரீரம் எடுத்தா ஒரு மோப்ப சக்தி, அந்தந்த சரீரத்துக்கு உண்டான விபூதியில என்ன பண்றேன் கொடுக்குற. அந்த சரீரம் இருக்க வரைக்கும் யூ கேன் என்ஜாய் பண்ணிக்கலாம். போகும்போது என்ன பண்ணணும், விட்டுட்டு போயிடணும். இந்த அறிவு எதுக்காக படிக்கிறோம், விபூதி யோகங்கிறது இந்த அறிவை பெறுவதற்காக நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.